வணக்கம். நான் டாக்டர் கோமதி சின்னசுவாமி கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். coimbatoorsexologist.com அப்படிங்கிற வெப்சைட்லேயும் நம்முடைய இந்த சேனல்லையும் நீங்கள் வந்து செக்ஸ் சம்மந்தமாக கருத்தரிப்பு சம்மந்தமாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேள்விகள் மூலம் கேட்கலாம். அதற்கான லிங்க் வந்து கூகுள் மேப்பில் நான் உங்களுக்கு இருக்கிற நம்முடைய ரிவ்யூ பேஜோட லிங்க் கொடுக்குறேன். அங்கே வந்து நீங்கள் நம்ம கிளினிக்கை பற்றி இது வரைக்கும் பார்த்த இந்த வீடியோஸ்க்கான ஒரு ரேட்டிங் கொடுத்துட்டு அங்கே உங்களோட கேள்விகள் கேளுங்க. அதற்கான விடை வந்து அந்த மேப் பகுதியிலேயே வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இதன் மூலம் வந்து பலர் இதை பார்க்கறதுக்கும் பயன்பெறுவதற்கும் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு வந்து இந்த செக்ஸ் விருப்பம் இல்லாமை, கருமுட்டை வரும் நாட்களில் மட்டும் உடல் உறவு அப்படிங்கிறது வந்து ஒரு பரவலாக நடக்கிற விஷயம். குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிற தம்பதிகள் வந்து இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் பண்ணுறதை வந்து பார்க்குறோம். இது அதிகபட்சமாக வந்து டாக்டர்ஸ் சொல்கிறாங்கங்கிறத ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற கப்பல் இந்த மாதிரி பண்ணுறதாகவும் தோணுது. அதே சமயம் உடலுறவு அப்படிங்கிறது வந்து அளவாக செய்யும் பொழுது விந்தணுக்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கிறதையும் பார்க்குறோம். பட் இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாட்களில் செக்ஸ் வைக்கிறதுனால என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இப்போ கருமுட்டை வரும் நாட்கள் பார்த்திங்கன்னா மாதவிலக்கு வந்து 28 நாள் இருக்குது, இல்லை 30 நாள் அப்படி இருக்கிறவங்க ஒரு பெண்ணுக்கு 14வது நாள் இல்லை 15வது நாள் மாதவிலக்கு ஆகிறது 1வது நாள்னு வச்சுட்டிங்கன்னா 14 இல்லை 15வது நாள் கரெக்டாக வருது அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்கிறாங்கன்னு வைங்க, உங்களுடைய லேடி டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு முன்னாடி 3 நாள் இல்லை 4 நாள் பின்னாடி 4 நாள் அப்படின்னு சொல்லி ஒரு 8 நாள் இல்லை ஒரு 9 நாள் அதிகபட்சம் 10 நாள் வந்து உங்களை வந்து உடலுறவு வச்சுக்க சொல்லுவாங்க. அப்போ அந்த சமயத்தில் மட்டும் உடலுறவு வச்சுக்கிறதுனால என்னென்ன பாதிப்பு வரும் அப்படின்னா, பெண்ணுக்கு வந்து இந்த காம உணர்வு அப்படிங்கிறது முழுமையாக இருக்காது. ரெண்டாவது, ஆணுக்கும் வந்து அவர்களுடைய காம உணர்வு அதிகமாக இருக்கும், விந்து தேங்கி இருக்கும், விந்து அணுக்கள் வந்து கெட்டு போயிருக்கும். அதே சமயம் அவர்களால் நீண்ட நேரம் உடலுறவு செய்ய முடியாது. இது ஒரு கடமையே அப்படின்னு செய்கிறதுனால அவர்களுடைய விரைப்புத்தன்மையில் பாதிப்பு வரும். இப்படியெல்லாம் வந்து நான் இதுக்கு முந்தின வீடியோஸில் சில இதில் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ஒரு யூடியூப் வீடியோ உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உடலுறவு செய்யறதுனால என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது எப்போ உங்களுக்கு வந்து கரு ஆகிறதுக்கு உதவும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணுறேன். இது வந்து ivomi.co அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லேருந்து எடுத்தது. மென் வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்து வராமல் தவிர்த்துறதுக்கு அந்த பீரியடிக் செக்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் வந்து அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை குடிக்கக்கூட விஷயமாக இருக்குது. செக்ஸ் பண்ணுறதுனால வந்து அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வருது. ஒன் மை எக்ஸ்பீரியன்ஸ் செல்ஃப் டவுட், லோன்லினஸ் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன். இப்போ ஒரு ஆண் வந்து செக்ஸ் வச்சுக்கல அப்படின்னா அவர்களுக்கு வந்து தன்மையிலேயே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி கோபம் வரலாம், ஒரு கவலையோடு இருக்கலாம் அவர்கள். இந்த மாதிரி சமயங்களில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அவர்களால் வந்து பூர்ணமான ஒரு ஆரோக்கியமான செக்ஸ் வச்சுக்க முடியாமல் ஒரு நிலை உருவாகுது அந்த வெப்சைட்டில் சொல்கிறாங்க. அதே போல் ஆன்சைட்டி, இது ஆணுக்கு பெண்ணுக்கு இருக்கிற விஷயம். டியூரிங் செக்ஸ் த பிரெயின் செல்ஸ் ரிலீஸ் ஃபீல் குட் ஹார்மோன்ஸ். அது வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஹெல்ப்ஸ் டு கோப் வித் ஸ்ட்ரெஸ். அந்த ஒரு என்டார்ஃபின் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் இருக்குது, ஆக்சிடோசின்ங்கிற ஹார்மோன்ஸ் சுரக்குது, ப்ரொலாக்டின் இதனால் கம்மியாகுது, டோபமின் வந்து இந்த ஹார்மோன்ஸ் சுரக்குது. இந்த மாதிரி பல ஹார்மோன்ஸ் வந்து அந்த நேரத்தில் சுரக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கியமை அதிகமாகுது. அதே சமயம் ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகுது. ஸோ இது வந்து ஸ்டேபிள் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் ரியலாக முக்கியமானது அப்படின்னு சொல்லி இந்த யூடியூப் வீடியோவில் சொல்லியிருக்காங்க. இப்போ இதிலிருந்து என்ன தெரியுது, கரு ஆகும் அப்படிங்கிற அவசியம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற கப்பல் ப்ராப்பராக முறையாக அந்த மாதவிலக்கு இல்லாத நாட்களில் முறையாக செக்ஸ் வச்சுக்கிறது அது அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்ல விரும்புகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நான் கீழே கொடுக்குற லிங்க்கில் போடுங்க. அதை கமெண்ட்ஸ் வந்து இங்கே கீழே போடுங்க. உங்களோட கேள்விகளை வந்து நான் கொடுக்குற லிங்க்கில் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.